12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.1 மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். 0 ≤ x <6π எனும் பொழுது y sin of 1/3x இன் வரைபடம் வரைக என கேட்கப்பட்டுள்ளது. y sin of 1/3x இன் வரைபடம் வரைவதற்கு முன்னாடி sin x இன் வரைபடம் நம்ம வரையலாம். sin x இன் வரைபடமானது sin 0 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகும். அதாவது sin 0 எனும் பொழுது மதிப்பு 0. sin π/2 sin 90 டிகிரி எனும் பொழுது மதிப்பு +1. sin π 2π 3π 4π அதே போல நெகட்டிவ்ல -π -2π -3π ஆகியவற்றின் மதிப்புகளும் 0 என்பதால் x அச்சை வெட்டி கொள்ளும். இந்த இடத்துல sin π/2 sin 3π/2 அதாவது sin 270 டிகிரி இந்த மதிப்புகளுக்கெல்லாம் +1 -1ன்னு வரதுனால புள்ளிகளை குறித்து வரைபடம் வரையலாம். நெகட்டிவ்ல பார்க்குறப்பையும் sin of -π/2 எனும் பொழுது மதிப்பு -π/2 sin of -3π/2 எனும் பொழுது +1 எட்டும். இந்த புள்ளிகளை குறித்து sin x இன் வரைபடம் வரைஞ்சிடறோம். இதில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருந்து காலம் மற்றும் வீச்சு என்னான்னு கணக்கிடலாம். சமன்பாட்டில் வீச்சு கணக்கிடுவதற்கும் காலம் கணக்கிடுவதற்கும் a மற்றும் b இன் மதிப்புகளை எழுதிக்கலாம். a என்பது சைனோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு, a இன் மதிப்பானது 1. b என்பது x-ஓட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு 1/3. எனவே வீச்சின் மதிப்பு வீச்சு எப்படி நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் 1 மதிப்பானது +1. காலம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை 2π மாடுலஸ் ஆஃப் b 2π b இன் மதிப்பானது 1/3 மாடுலஸ் ஆஃப் 1/3. மாடுலஸில் ப்ளஸ் இருந்ததுனால ப்ளஸ்ன்னே தான் மதிப்பு எழுதுவோம். எனவே மாடுலஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு 1/3ன்னு கொடுக்கலாம். வகுத்தலில் இருக்கக்கூடிய 3ஆனது நியூமரேட்டருக்கு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். எனவே மதிப்பு 2π/3ன்னு கிடைக்கும். 2π/3 2 × 3 மதிப்பு 6 6π என்பது காலத்தின் மதிப்பாகும். எனவே அதிகபட்ச மதிப்பு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா +6π வரை தான் இருக்கும். நெகட்டிவ்ல எந்த ஒரு எண்களும் இருக்காது. எனவே sin of 1/3x உண்டான வரைபடம் அடுத்து கொடுக்கலாம். வரைபடமானது y sin of 1/3x இன் வரைபடமானது sin 3π அதாவது /3ன்னு டினாமினேட்டர் மதிப்பு 3ன்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்பு 3ஆல் வகுபடக்கூடிய எண்களாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல sin of 1/3x இன் வளைவரையானது 0ஐ நெருங்கும். அதாவது எக்ஸ் அச்சில் மதிப்பு அமையும். எனவே எக்ஸுக்கு 3πன்னு பிரதியிடுறப்ப 3 கேன்சல் ஆக போக sin πயின் மதிப்பு 0. 6πன்னு பிரதியிடுறப்ப 3 6 கேன்சல் ஆக போக sin 2πன்னு வரும். sin 2π எனும் பொழுது மதிப்பு 0ஆக இருக்கும். 6π தான் காலத்தின் அதிகபட்ச அளவாக நமக்கு கிடைக்கிறதுனால 6πயோட இந்த வளைவரையை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். எனவே இது sin of 1/3xக்கான வளைவரை ஆகும். தேங்க்யூ.